இந்த வீடியோவில் பொது அறிவு தகவல்கள் தொடர்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது, இந்த வருட 2024 ஆரம்பத்தில் இங்கிலாந்து விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடியது என நம்பப்படும் கிரகத்தின் பெயர் என்ன? கிளீஸ் 12b. அடுத்த கொஸ்டின், உலக சமாதான உச்சி மாநாடு 2024 ஆண்டு எங்கு நடைபெற்றது? சுவிட்சர்லாந்து. ஒரே பாலின திருமணத்தை சட்டபூர்வமாக அங்கீகரித்த முதல் தென்கிழக்காசிய நாடு எது? தாய்லாந்து. வன பாதுகாப்பு திணைக்களத்தின் தரவுகளுக்கு ஏற்ப இலங்கையின் மொத்த பரப்பளவில் வன பரப்பளவு வீதம் எவ்வளவு? 29%, 2024 ஆண்டு. சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படும் ஐக்கிய அமெரிக்காவின் டாலர் நாணயத்திற்கு எதிராக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள நாணய அலகின் பெயர் என்ன? பிரிக் கரன்சி. ஞாயிற்று தொகுதியில் கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் ஒரே ஒரு கோள் எது? யுரேனஸ். 300 ஆண்டுகளுக்கு பின்னர் எந்த கோளின் மேற்பரப்பில் சிவப்பு புள்ளிகள் உருவாகியதற்கான காரணத்தினை அண்மையில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர்? வியாழன். நாசா அண்மையில் 2024 ஆண்டு வெளியிட்டுள்ள தகவல்களின்படி பூமி எந்நிறத்தை கொண்டுள்ளதாக நம்பப்படுகின்றது? பச்சை. அண்மையில் 2024 ஸ்பெயினில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் பெண்களுக்கான 600 மீட்டர் ஓட்டப் போட்டியில் ஆசியாவில் புதிய சாதனையை படைத்த இலங்கை வீராங்கனையின் பெயர் என்ன? தரிசி கருணாரத்ன. உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க சக்தி சுட்டனில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? சுவீடன். 5 தடவைகளாக இந்நாட்டின் பிரதம மந்திரி பதவிக்காக நியமிக்கப்பட்ட முதலாவது இலங்கையின் அரசியல்வாதி ஜார் ரணில் விக்ரமசிங்க. எந்த அமைச்சின் கீழ் இலங்கை போலீஸ் திணைக்களம் உள்ளது? பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஸ்தாபிக்கப்பட்ட வருடம் எது? 2019 ஆண்டு. இலங்கையில் முதலாவது சட்டவாக்க சபை எந்த ஆளுநரின் தலைமையின் கீழ் ஆரம்பித்து வைக்கப்பட்டது? சர் ரோபர்ட் ஹெட்டன், 1883 ஆண்டு. தேசிய அரசு பேரவையானது பாராளுமன்றம் என பெயர் மாற்றம் பெற்ற வருடம் எது? 1978 ஆண்டு. உலக வரலாற்றில் குடியேற்ற காலத்தில் உலகின் அதிக எண்ணிக்கையான நாடுகளினை ஆக்கிரமித்து தனது அதிகாரத்தில் வைத்திருந்த அரசு எது? பெரிய பிரித்தானியா. எந்த ஆண்டு மாதம் திகதி ஐக்கிய நாடுகள் சபையினால் மனித உரிமைகள் தொடர்பான பிரகடனம் வெளியிடப்பட்டது? 1948 டிசம்பர் 10 உலக மரபுரிமை இடங்களினை அடையாளம் கண்டு பெயரிடும் ஐநாவின் உறுப்பு நிறுவனத்தின் பெயர் என்ன? யுனெஸ்கோ. தற்போதைய 2024 ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் பெயர் என்ன? வோல்கர் டுர்க். மத்திய கால பகுதியில் அரேபிய வர்த்தகர்கள் இலங்கையின் எப்பெயர் கொண்டு அழைத்தனர்? சரண்டிப். காலனித்துவ ஆட்சி காலத்தில் இலங்கையினை சீலோ என்று அழைத்தவர்கள் போர்த்துகேயர். த பிரின்ஸ் என்ற அரசியல் நூலினை எழுதியவர் ஜார்? நிக்கலோ மாக்கியவெல்லி. கண்ணுக்கு கண் என்ற சட்டத்தினை அமுல்படுத்தினால் முழு உலகமுமே குருடாகிவிடும் என்ற பிரபல்யமான கூற்றினை கூறியவர் காந்தி. சிங்களம் மட்டுமே அரசகர்ம மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு இது? 1956 ஆண்டு. எந்த வருடத்தில் இருந்து அரசகர்ம மொழியாக தமிழ் மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1987 ஆண்டு. அதிக சனத்தொகை கொண்ட நகரம் எது? டோக்கியோ. சமாதான அரசியல் ஜாப்பினை நடைமுறைப்படுத்தும் ஆசிய நாடு எது? ஜப்பான்.
இலங்கை பாராளுமன்றத்தில் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட மருத்துவ பாராளுமன்ற ஒன்றியத்திற்கு தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் பேராசுன்ன ஜெயசுமன. உலகில் உள்ள மொத்த நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? 195. இலங்கையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியானது அமுலுக்கு வந்த ஆண்டு எது? 1978 ஆண்டு 2ஆம் மாதம் 4ஆம் திகதி. சுதந்திர இலங்கையின் முதலாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர் எந்த ஆளுநரின் தலைமையின் கீழ் நடைபெற்றது? கிளீவ்செஸ்டர் ஹோம்மகன். தொழில்நுட்ப ரீதியில் வளர்ச்சியுற்ற மற்றும் வளர்ச்சியடையாத நாடுகளுக்கு இடையிலான பிரிப்பு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? டிஜிட்டல் பிரிப்பு. இலங்கையில் டிஜிட்டல் கல்வியறிவு 2024 வீதம் எவ்வளவு? 64%. உலகில் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான ஜிஎஸ்பி வர்த்தக நன்மைகளை வழங்கும் அமைப்பு எது? ஐரோப்பிய ஒன்றியம். தங்கக்கோள் என அழைக்கப்படும் கோள் எது? வியாழன். சர்வதேச தேதிக்கோடு எந்த சமுத்திரத்தின் ஊடாக செல்வதாக கருதப்படுகின்றது? பசிபிக் சமுத்திரம். சிவப்பு கோள் என அழைக்கப்படும் கோள் எது? செவ்வாய். இலங்கையில் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் ஸ்தாபித்தவர் சர் ஜோசப் வெஸ்ட்ரிச்வே. புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக கமநல திணைக்களத்தினால் அண்மையில் விவசாயத்துக்கென அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் என்ன? ஜியோகோவியா. தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய ஈட்டியெறிதல் போட்டியில் தங்கப்பதக்கத்தினை வென்ற இலங்கை வீரர் பெயர் என்ன? ருமேஷ் தரங்கா. சனத்தொகை அடர்த்தி அதிகம் கொண்ட ஆசிய நாடு எது? சிங்கப்பூர். நாட்டின் அடிப்படைவாதத்தினை எதிர்த்து போராடியதால் சிறை செல்லும் 2023ஆம் ஆண்டிற்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஈரானிய பெண்மணியின் பெயர் நர்கிஸ் முகமது. ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையில் பாரிஸ் உடன்படிக்கை இலங்கை கையெழுத்திட்ட வருடம் எது? 2016ஆம் ஆண்டு. சதுப்பு நிலங்களினை பாதுகாப்பதற்காக உச்சி மாநாடு 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற இடம் கொழும்பு. பாகிஸ்தான் நாட்டின் ஜனாதிபதியின் பெயர் ஆசிப் அலி சர்தாரி. கடந்த வருடம் 2023 விஞ்ஞானிகளால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நீருக்கு அடியில் உள்ளதாக நம்பப்படும் கண்டத்தின் பெயர் என்ன? சிலாந்தியா, நியூசிலாந்து கண்டம். கடந்த வருடம் மருத்துவத்திற்கான நோபல் பரிசினை பெற்றவர் டுரு வைஸ்மேன்.